ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நந்தியாவட்டம் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ நந்தியாவட்டம் மொட்டு எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ மாலை கட்டுற ரோஸ் ரெட் கலர் ரோஸு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் இருந்தால் கூட போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையை நூல் போட்டுக்கோங்க. நூல் நல்லா ஸ்ட்ராங்கான பைண்டிங் நூல் போட்டுக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல்னு கேட்டால் கிடைக்கும். அந்த நூல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மாலை கட்டுறதுக்குலாம். இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுட்டு அதோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு ரோஸ் காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியல, இன்னும் கட்ட பழகலை அப்படின்னா இந்த மாதிரி கயிறு முடி போடுற மாதிரி நல்லா 2 முடி இறுக்கமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி முடி போட்டு நந்தியாவட்டம் மொட்டு கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. அதாவது மொட்டோட நடு பக்கமாக இந்த மாதிரி நடு பக்கமாக பார்த்து கோர்த்துக்கோங்க. அடுத்தடுத்து கோர்க்கும் போதும் அதே மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நல்லா ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம் பாருங்கள். காம்போட ஓரமாக கோர்க்காமல் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரவுண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூக்களை நம்ம ஆப்போசிட்டாக கோர்த்தோமா நம்மளுக்கு கேப் விழுந்துடும். அங்கங்கே கேப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நல்லா ரவுண்டாக கோர்த்துக்கிட்டோமா கேப் இருக்காது. மாலை கட்டின மாதிரி பார்க்குறதுக்கு ரவுண்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துக்கோங்க. ஊசி சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நகர்த்தும் போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பூவோட இந்த கடைசி அந்த பச்சை கலரில் காம்பாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தோமா குண்டு மல்லி பூ கோர்த்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தடுத்து இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். ஊசி சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நகர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நகர்த்தும் போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பூ கசங்காமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி 2 லைன் மட்டும் இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்தும் போது பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம கவனமாக கவனிக்கணும் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்ததோட கடைசி பூ இருக்குது இல்லைங்களா, இப்போ கோர்த்ததோட முதல் பூ இருக்குது இல்லைங்களா, ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்காங்க பாருங்கள். இப்போ ரவுண்டாக அவ்வளோதான் நெருக்கி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கி விடும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாலை கட்டின மாதிரி லேயராக அழகாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம நகர்த்தும் போது கோர்த்து நகர்த்தும் போது இதே மாதிரியே நகர்த்திக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நகர்த்தும் போது எங்கேயும் கேப் இருக்காது. ஒரு ஜான் அளவு கோர்த்துட்டு அடுத்து நம்ம ரெட் ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். ரெட் ரோஸ் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. ஒரு ரவுண்டுக்கு 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி காம்பில் பார்த்து கொஞ்சம் பூக்கிட்டே கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 ரோஸ் கோர்த்துட்டு ஒரு ரோஸ் இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். ரோஸ் கோர்த்துட்டு அடுத்தது கொஞ்சம் நந்தியாவட்டை கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நந்தியாவட்டை கொஞ்சம் கோர்த்துட்டு மறுபடியும் முன்ன கோர்த்த மாதிரி இந்த இடத்துலையும் ரோஸ் கோர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு ஜான் அளவு நந்தியாவட்டம் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கோர்த்தாச்சு பாருங்கள். முன்னாடி ஒரு ஜான், அப்புறம் ஃபஸ்ட்டில் ஒரு ஜான், லாஸ்ட்டில் ஒரு ஜான், இந்த மாதிரி ஒரு ஜான் கோர்த்துட்டு சென்டரில் ஒரு 1/2 ஜான் அளவு கோர்த்துருக்குறோம். அவ்வளோதான். அடுத்தது நூல் இந்த மாதிரி நீளமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மாலையோட 2 சைடும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூல் கம்மியான அளவு போட்டிங்கன்னா, கொஞ்சம் கம்மியான நீளம் போட்டிங்கன்னா போதும். அதிலே கடைசி பக்கமாக நம்ம மாலைக்கெல்லாம் கட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரி ரோஸ் காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலன்னா கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இறுக்கமாக 2 முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. நம்ம மாலையில் கோர்த்த மாதிரி இந்த இடத்துலையும் ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த இடத்துல கீழே பார்த்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு ரோஸ் கோர்த்துக்காங்க. அடுத்து ரவுண்டாக ஒரு 6 ரோஸ் கோர்த்துக்கலாம். மாலைக்கு 5 ரோஸ் கோர்த்தோம். இந்த இடத்துல 6 ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாலையில் கோர்த்த மாதிரியே ரவுண்டாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கலாம் பாருங்கள். எங்கேயுமே கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக கோர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மாலை கட்டின மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 6 ரோஸ் கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்தது நந்தியாவட்டை மொட்டு இந்த இடத்துல கோர்த்துக்கலாம். நந்தியாவட்டை மொட்டு இந்த இடத்துல ஒரு 3 லேயர் கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க. இந்த இடத்துல ஒரு 3 லேயர் கோர்த்துக்கலாம். நெருக்கி விடும்போது நம்ம மாலையிலையும் குஞ்சத்துலையும் இதே மாதிரி நெருக்கி விட்டுக்கலாம் பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரியே ஒரு 3லேருந்து 4 ரோஸ், 3 ரோஸ் இல்லைன்னா 4 ரோஸ் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். 2 கோர்த்தாச்சு. அடுத்தது 3வது, அடுத்தது 4வது. இந்த மாதிரி ஒரு 3 ரோஸ் இல்லைன்னா 4 ரோஸ் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி. அடுத்து கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து மாலை முடி போடுறதுக்காக மாலையை இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு முடி போடும்போது தான் நல்லா முடி நல்லா நெருக்கமாக விழுகும், கேப் இருக்காது. இந்த இடத்துல ஒரு 3 முடி 4 முடி பூவை கசக்காமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க.
நீங்கள் இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணுறீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல்னு கேட்டால் கிடைக்கும். அந்த பைண்டிங் நூலில் நம்ம மாலை ரெடி பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நந்தியாவட்ட மாலை வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நூலில் ரெடி பண்ணிக்கோங்க. சாதாரண நூல்லலாம் ரெடி பண்ண வேண்டாம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலோ பைண்டிங் நூலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்ட்ராங்கான நூலில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்காங்க, கேப் இல்லாத. நம்ம மாலையோட நூலுக்கும் குஞ்சத்தோட நூலுக்கும் சென்டரில் கேப்பே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்காங்க. 3 முடி 4 முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கொஞ்சம் ஒட்டி கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இடையில நீங்கள் வந்துட்டு பன்னீர் இலை வைக்கிறதுனால வச்சுக்கலாம். மாலையோட இடையில மறிக்கொழுந்தோ பன்னீர் இலையோ உங்களுக்கு ஏதாவது இலைகள் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இடையில கட் பண்ணி ஈஸியாக கோர்த்துக்கலாம். அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி கேப் இல்லாத கேப்பு விட்டு முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேப் இல்லாத கூட முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நந்தியாவட்டம் மாலை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.